தந்த இஸ்லாம் இது. நாடாக்கள் மூலம் அல்லாஹ் பாதுகாத்த இஸ்லாம் இது. மறக்க கூடாது. நன்றி கெட்டவர்களாக உலகத்துல வாழக்கூடாது. நன்றி செலுத்தும் காலம் எல்லாம் அல்லாஹ் ஈமானோட இஸ்திகாமத்தோட வைப்பார். எப்போ நன்றி மறப்போமோ அல்லாஹ் கழட்டிடுவார். இதுதான் நிலைமை. அல்லாஹு தஆலா பல நல்லடியார்கள் பத்தி என்ன சொல்றான்னா குர்ஆன்ல சொல்லி காட்டி கொண்டிருக்கிறான். இந்த உலகத்துல உள்ள அனைவர்களாலும் ஏற்றுக்கொள்ளப்பட்டு இந்த உலகமே நல்லவர்கள் சொல்லக்கூடிய ஒருத்தங்க இருக்கிறாங்கன்னா அப்துல் காதர் ஜீலானி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு கத்தஸல்லாஹு சிர்ரஹுல் அஸீஸ். அவங்களை ஏற்றுக்கொள்றவனும் அவங்க நல்லவங்கன்னு தான் சொல்லுவாங்க. அவங்களோட கருத்தை எடுக்காதவனும் அவங்களை நல்லவங்கன்னு தான் சொல்லுவாங்க. அல்லாமா இப்னு தைமியா அவங்க ஃபதாவான்ற கிதாபில் ஒரு விஷயத்தை சொல்றாங்க. அஸ்ஸூஃபியா சூஃபியாக்கள் சொல்றது எந்த ஒரு ஷேகாக இருந்தாலும் அவங்க சூஃபியா தான். ஹும் அஃதலுல் கல்ப் வ அக்மலுஹும் பஅதல் அன்பியா. நபிமார்களுக்கு பின்னால பூரணமான மக்கள், அதே போல அல்லாஹ்வுடைய படைப்பினங்கள் மிகவும் சிறந்தவர்கள் இந்த சூஃபியாக்கள் தான். அபுல் ஹசன் அலி ஷாதுலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, அஹ்மத் கபீர் அர்-ரிஃபாஇ ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, அப்துல் காதர் ஜீலானி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, இமாமுனா புகாரி, முஸ்லிம், திர்மிதி, இப்னு மாஜா, அபூ தாவூத், நசாயி, ஹாக்கிம், இமாமுனா அஹ்மத், ஷாஃபிஈ, அபூ ஹனீஃபா, இமாமுனா மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அஜ்மஈன். மார்க்கத்தை பாதுகாத்த மாமேதைகள். இன்னைக்கு அவங்களை பத்தி பேசுறது யாரு? மடையர்கள். அவங்களை பத்தி பேசுறது மடையர்கள். கண்ணியமானவர்களே, அல்லாஹ் தஆலாவின் நல்லடியார்களே, நல்ல முறையில் ஒரு விஷயத்தை ஞாபகம் வச்சுக் கொள்ளுங்க. இந்த மாமேதைகள் இல்லை என்று இருந்தால் இன்றைக்கு எங்களுக்கு மார்க்கமே இல்லாம போயிருக்கு. அல்லாஹ் பாதுகாத்தது இவர்களை வச்சு. இவர்களுக்கு நாங்க அநியாயம் செஞ்சோம் என்றால், இவர்களை நாங்க ஏசி வாழ்ந்தோம் என்றால் அல்லாஹ்வுடைய அதாபு எங்களுக்கு டைரக்டா வரும். ஏன் காரணம் என்ன? தக்வா உள்ளவர்கள் அல்லாஹ்வுடைய பாதுகாப்புல இருக்கிறாங்க. அவங்களை எவன் ஏசுவானோ அவன் அல்லாஹ் தண்டிப்பான். உலகத்திலேயே அல்லாஹ் காட்டிடுவான். ரியாக்ஷன் உலகத்திலேயே கிடைச்சிடும். இந்த அளவுக்கு பவர்ஃபுல் தான் நல்லடியார்களை ஏசுறது.